மாவட்டம் அவிநாசி அருகே முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோழி மேய்ச்சல் தொடர்பான பிரச்சனையில் தம்பதியை கொலை செய்ததாக அவர்களது உறவினர் ரமேஷ் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோழி மேய்ச்சல் தொடர்பான பிரச்சனையில் தம்பதியை கொலை செய்ததாக அவர்களது உறவினர் ரமேஷ் என்பவரை கைது செய்ததை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலா, கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கற்பகம். அதாவது அவிநாசி அடுத்து துருக்குமுத்தூர் பெரிய தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி பர்வதம் தம்பதியினர். இவர்கள் அந்த பகுதியில் விவசாயம் செய்து வருகின்றனர். இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். மூவரும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவரது வீட்டின் அருகே அவரது உறவினரான ரமேஷ் என்பவர் வசித்து வந்துள்ளார். அவருக்கு 46 வயது ஆகியும் திருமணமாகாமல் மன விரக்தியில் இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் ரமேஷுக்கும் பழனிசாமி குடும்பத்தினருக்கும் அவ்வப்போது இந்த கோழி ஆடு ஆகியவற்றை அவரது பழனிசாமி அவரின் தோட்டத்தில் மேய்வதில் அவ்வப்போது பிரச்சனை எழுந்து வந்துள்ளது. இதனால் இரு குடும்பத்தினருக்கும் அடிக்கடி தகராறு சண்டை வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்னைக்கு இரவும் இதே போல இந்த கோழி அவரது தோட்டத்தில் பழனிசாமி தோட்டத்தில் மேய்ந்ததால் இருவருக்கும் ரமேஷ் பழனிசாமி குடும்பத்தினருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த தகராறு முற்றி போய் அருகில் இருந்த கட்டை மற்றும் கத்தியால் ரமேஷ் அந்த பழனிசாமி மற்றும் பர்வதம் ஆகிய இருவரையும் தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் அவர்கள் இருவருமே இருந்துள்ளனர். மேலும் இன்று காலை அவரது வீட்டின் கதவு திறந்ததை பார்த்து அருகில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விசாரணை செய்தபோது அங்குள்ள பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அவருக்கும் ரமேஷுக்கும் அடிக்கடி ஆடு கோழி மேய்ச்சலில் தகராறு நடந்து வந்ததாக தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் ரமேஷை விசாரணை மேற்கொள்ளலாம் என்று எண்ணும் போது நேற்று இரவு அவர் இந்த சம்பவம் நடந்த பிறகு மதுப்பகுதியில் வண்டி எடுத்து சென்ற போது கீழே விழுந்து திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து அவிநாசி காவல்துறையினர் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று ரமேஷிடம் விசாரணை செய்து மேலும் அவர் சிகிச்சையில் இருப்பதால் தற்போது அவரை அந்த மருத்துவ காவலில் வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது கோழி மேய்ச்சல் சண்டை கொலையில் முடிந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலா.